வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கிறது. மத்திய கிழக்கு போர்க்களத்தால் இலங்கை தீவுக்கும் நெருக்கடி வரும் என்ற ஜனாதிபதி மந்திரேவின் எச்சரிக்கை செய்தியை சொல்லிக்கொள்ள ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நேற்று அதன் நாடாளுமன்றத்துக்கு ஓடோடி சென்று எச்சரிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கிய பின்னணியில் அவரே எதிர்பாராத ஒரு நெருக்கடி ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் இன்று மூழ்கிய செய்தி வந்தது. வளைகுடா போரின் பின்னணியில் இந்த போர்க்கப்பல் எந்திர கோளாறுகளால் தான் மூழ்கியது என்ற செய்திகளை நம்பிக்கொள்வதை விட ஈரானிய கடற்படை முற்றாக அழிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் சூளுரையின் பின்னணியில் இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் மூழ்கடிக்கப்பட்ட இந்த ஈரானிய போர்க்கப்பலும் நிச்சயமாகவே அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் ஒரு கட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்ற மூழ்கடிப்பு என்பதை நம்புவது சுலபமானது. இலங்கை கடல் எல்லைக்குள் இந்த கப்பல் மூழ்கியுள்ளது. இந்த கலம் அநேகமாக அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய படையால் தாக்கப்பட்டிருக்க கூடும் எனவே நம்பப்படுகின்றது. கடந்த மாதம் தென்னிந்திய துறைமுகமான விசாகப்பட்டினத்திற்கு சென்ற இந்த போர்க்கப்பல் அதன் பின்னர் இன்று இந்த கதியை இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால், அதாவது சற்று வெளியே இலங்கை கடற்பரப்பில் மூழ்கடிக்கப்படாமல் அது அங்கிருந்து வெளியேறும் வரை காத்திருந்து இந்த அடி நடந்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இப்போதைக்கு இந்த கப்பல் ஏன் மூழ்கடிக்கப்பட்டது அல்லது ஏன் மூழ்கியது என்ற நிலைமையில் துல்லியமான தரவுகள் ஏதுமில்லை. மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட 35 ஈரானிய கடற்படையினர் மற்றும் மாலுமிகள் ஸ்ரீலங்காவின் தென்பகுதி நகரான காலிக்கு இன்று அவசரமாக கொண்டு செல்லப்பட்டு கராப்புட்டி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த போர்க்கப்பலில் 180 ஈரானிய கடற்படையினர் இருந்த போதிலும் இதுவரை 35 பேர் தான் மீட்கப்பட்டுள்ளனர். மிகுதி பேருக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை தெரிய வரவில்லை. எனினும் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகளுக்கு உதவுவதற்காக ஸ்ரீலங்கா விமானப்படை அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் கடற்படை கலங்கள் அனுப்பப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆனால் ஈரானிய போர்க்கப்பலுக்கு உதவும் இந்த நகர்வை நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்காணித்துக் கொள்ளும் என்பதும் வெளிப்படையானது. கப்பல் மூழ்குவதாக ஸ்ரீலங்கா கடற்படைக்கு கிடைத்த இறுதி பேரிடர் அழைப்பின் அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து மீட்பதற்கு தமது கடற்படையினர் முயன்றதாக ஸ்ரீலங்கா கடற்படையும் அறிவித்துள்ளது. ஐரிஸ் டெனா என்ற இந்த கப்பல் ஈரானின் தென்பிராந்திய கடற்படையில் உள்ள ஒரு மொடூஜ் ரக போர்க்கப்பலாகும். டெனா மலை சிகரத்தின் நினைவாக பெயரிடப்பட்ட இந்த போர்க்கப்பல் கடந்த சனியன்று கொல்லப்பட்ட அயத்துல்லா அலி கொமேனியின் பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு களமாகும். இந்த களம் 1500 தொன் எடையுள்ளது. அதிகம் இந்த களம் பழமையானதும் அல்ல. 2021ஆம் ஆண்டுதான் இந்த களம் சேவைக்கு வந்தது. 4 இயந்திரங்கள் கொண்ட நாசகாரி, அதாவது டிஸ்ட்ரோயர் ரக களமான இந்த போர்க்கப்பல் தரையில் இருந்து வானுக்கு பாயும் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், 40 மில்லிமீட்டர் பாத் ரக பீரங்கிகள், ஒர்லிகான் உட்பட்ட கனரக இயந்திர துப்பாக்கிகள், 2 ட்ரிபிள் டோபிட்டோ லோஞ்சர் போன்ற நாசகார ஆயுதங்களை கொண்டிருக்கின்றது. இவற்றின் மூலம் 40 இலக்குகளை இடைமறித்து இந்த கப்பல் ஒரு கடற்சமரை நடத்தும் என முன்னர் ஈரானிய கடற்படை அறிவித்த நிலையில் இன்று இலங்கைக்கு அப்பால் இந்த ஈரானிய போர்க்கப்பல் கடற்சமாதியாகியதாக தெரிகின்றது. இலங்கை மற்றும் இந்திய கடற்பரப்புக்கு வெளியே இந்த போர்க்களம் நகரும் நேரம் பார்த்து இது தாக்கப்பட்டிருக்க கூடும் என கருதப்படுகின்றது. ஆனால் இந்த களம் மூழ்கியதான செய்திகள் தான் வந்தனவே தவிர தாக்குதலால் தான் இது மூழ்கடிக்கப்பட்டதான செய்திகள் இதுவரை வரவில்லை. ஆனால் எந்திர கோளாறுகளால், அதுவும் வளைகுடா போர் தீவிரமாக நடக்கும் நிலையில் இந்த களம் மூழ்கியது என்ற செய்தியை நம்பிக்கொள்வது மிக மிக கடினமான ஒரு விடயம். மத்திய கிழக்கின் வான்வெளி பாதை இன்று 5வது நாளாக மூடப்பட்ட நிலைமையானது இலங்கைக்கு அந்நிய செலாவணி பாதையையும் அடிக்க ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே அடிவாங்கி இருப்பதாக தெரிகின்றது.
இந்த போரில் இதுவரை 17 ஈரானிய போர்க்கப்பல்களை அழித்து அதனிடமுள்ள நீர்மூழ்கி கப்பல்களிலும் ஒரு கலத்தை கடுமையாக இந்த வாரம் அமெரிக்கா அழித்த நிலையில், அமெரிக்காவின் உரிமைகோரல்கள் அது சார்ந்து வந்த நிலையில், ஓமான் வளைகுடாவில் நடத்தப்பட்ட இந்த பெரும் கடல் சமரில் தமது B2 மற்றும் B1 குண்டுவீச்சு விமானங்கள் எல்லாம் பங்கெடுத்ததாக அமெரிக்காவின் சென்ட்கொம் எனப்படும் மத்திய கட்டளை பணியகத்தின் தளபதி அட்மிரல் ஃபிராட் கூப்பர் குறிப்பிட்ட 48 மணி நேரங்களுக்குள் இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே ஈரானிய கப்பல் ஒன்றும், அதுவும் போர்க்கப்பல், மூழ்கியுள்ளது. ஈரானிய கடற்படையின் பெரும்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா உரிமை கோரும் நிலையில் இலங்கைக்கு அப்பால் இன்று மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலுடன் சேர்த்து இந்த செய்தி பொருந்திக் கொள்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானிய கடற்படை தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக அது கூறுவது ஒரு உளவியல் யுக்தியாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அனைத்துலக கடல்வழி வணிகம் தற்போது கடுமையாக அடிவாங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா உட்பட்ட அந்த மத்திய கிழக்கு பகுதியால் செல்லும் வணிக கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் எனப்படும் காப்பீடு மற்றும் உத்தரவாதங்களை வழங்குமாறு அமெரிக்கா தனது சர்வதேச மேம்பாட்டு நிதி கழகத்துக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில், தேவைப்பட்டால் ஹோர்மூஸ் ஊடாக செல்லும் எண்ணெய் தாங்கிகள் உட்பட்ட கப்பல்களுக்கும் அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என அமெரிக்க அரசுத் தலைவர் ட்ரம்ப் ஒரு உத்தரவாதத்தை வழங்கிய நிலையில் ஈரானிய கடற்படையின் பலம் படிப்படியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு பாதுகாப்பை அமெரிக்க கடற்கலங்கள் ஹோர்மூஸ் நீரிணை உட்பட்ட வளைகுடா கடற்பரப்பில் வழங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு முதலில் ஈரானின் கடற்படை பலம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நியதி புரிதலுக்குரியதாக இருக்கும் பின்னணியில் தான் அமெரிக்கா தற்போது ஈரானிய கடற்படையை அழிக்க தீவிரப்படுகின்றது. ஆனால் இன்று புதன்கிழமையும் ஹோர்மூஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடு தம்மிடம் இருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இந்த பின்னணியில் இன்றும் கொழும்பு உட்பட்ட ஆசிய பங்குச்சந்தை மேற்பார்த்த உலக பங்குச்சந்தை கடுமையான சரிவை எதிர்கொண்டது. எரிசக்தி விநியோக நெருக்கடிகள் உலகில் இன்றும் தொடர்ந்தன. எரிபொருள் வெளியேறியுள்ளது. இவ்வாறான அபாயங்கள் உலகை புடைசூழ 5ஆம் நாள் வளைகுடா போர் இன்று இடம்பெற்று வருகின்றது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக இலங்கையிலிருந்து மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பிக் கொள்ள முடியாமல் புலம்பெயர் தமிழ் டயஸ்போரா உட்பட்ட உல்லாச பயணிகள் பலர் இலங்கையில் சுமார் 10,000 என்ற அளவில் சிக்கியுள்ள நிலையில்தான் இலங்கையின் அந்நிய செலாவணி நெருக்கடியும் தீவிரமடைகின்றது. நாட்டில் சிக்கியுள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் 2 வாரங்களுக்கு இலவச நுழைவிசவு, அதாவது விசா வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துக் கொண்டாலும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை தமது தங்கு விடுதிகள் மற்றும் அன்றாட செலவுகளுக்கு இலங்கையில் பணத்தை செலுத்துவதற்கு அவர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதால் இந்த நிலைமையும் இலங்கைக்கு தீவிரமாக இருக்கின்றது. ஐரோப்பிய தமிழ் டயஸ்போரா உட்பட்ட ஐரோப்பிய சுற்றுப்பயணிகள் இலங்கைக்கு உரிய பயண வழியாக மத்திய கிழக்கையே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இலங்கைக்கு பயணிகளை காவிச் செல்வது, இல்லையென்றால் அங்கிருந்து பயணிகளை மீண்டும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு ஏற்றிச் செல்லும் பணிகளில், இல்லையென்றால் சேவைகளில் கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய், எதிஹாட் ஆகிய மத்திய கிழக்கு விமான சேவைகள் முக்கியமான வகிபாகத்தை வகிக்கும் நிலையில், தற்போதைய நிலையில் பல நாடுகளும் மத்திய கிழக்கு விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதால் இப்போது உலகின் பயண நெருக்கடியும் தீவிரப்பட்டுள்ளது. இதற்கு அப்பால் ஹோர்மூஸ் நீரிணை ஊடான எண்ணெய் விநியோகம் உட்பட்ட கடற்போக்குவரத்து தொடர்ந்தும் அடிவாங்குவதால் உலக சந்தையில் இன்றும் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவது இலங்கைக்கும் ஒரு அடியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இலங்கையின் கடற்பரப்புக்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கியுள்ளது. வேறு வழியின்றி இலங்கை தீவு இந்து சமுத்திரத்தின் முக்கியமான கேந்திர இடத்தில் தான் உள்ளது என்ற செய்தியை தொழில்நுட்ப ரீதியாக இந்த சம்பவத்தின் ஊடாகவும் நிரூபித்துள்ளது. இலங்கை மீதான அமெரிக்க கண் அண்மைய நாட்களில் டிட்வா சூறாவளியின் பின்னர் அதிகமாகவே வைக்கப்பட்ட நிலையில் இப்போது இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே ஈரானின் முக்கியமான போர்க்கப்பல் ஒன்று மூழ்கியுள்ளது அல்லது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியாக வந்திருக்கின்றது.